இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் வச்சு லேயர் பஜ்ஜி, அதாவது லேயர் பன்னீர் பஜ்ஜி. இந்த லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சட்னிலாம் நடுவில் தடவிட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, யூஸ்வலாக பன்னீர் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி இந்த லேயர் பன்னீர் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா விதவிதமாக இந்த சட்னிகளை தடவும் போது அந்த ஃப்ளேவர், அது மட்டும் இல்லாமல் சாட் மசாலா இதெல்லாம் போடும்போது கேட்கவே வேணாம், முதல்ல ஜீரணமும் ஆகும், அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த பஜ்ஜி. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பன்னீர் லேயர் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை சட்னி சிறிதளவு, பூண்டு சட்னி சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா சிறிதளவு, ஆப்ப சோடா 1 சிட்டிகை, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இந்த பன்னீர் லேயர் பஜ்ஜி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த புதினா சட்னி, அடுத்தது இந்த கார சட்னி, இது ரெண்டும் செஞ்சு ஏற்கனவே வச்சுருக்கேன். ஏன்னா டைம் கன்சம்ஷனுங்கிறதுனால புதினா சட்னிக்கு நான் என்ன தேவைங்கிறத சொல்லிவிட்டேன், அதை எப்படி அரைக்கணுங்கிறத ஒரு இதுவாக சொல்லிவிடுறேன். கொஞ்சம் புதினா, ஒரு கட்டு புதினா எடுத்துகிட்டோன்னா 1/2 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி. இதை வயசு வருஷம் எப்படி மாற்றிக்கலாம். சில பேருக்கு கொத்தமல்லி வாசம் நிறைய பிடிக்கும்னா 1 கட்டு கொத்தமல்லி 1/2 கட்டு புதினா, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் தான் 1 முழு எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பூண்டு வாசனை பிடிச்சிருந்தா ஒரு 2-3 பல்லு பூண்டு, அதையும் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் போட்டு இது எலுமிச்சம்பழத்தையும் அதிலே புழிஞ்சு எல்லாம் ஒன்றா நல்லா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடணும். அப்படி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இதில் காஞ்ச மிளகாயை கொஞ்சம் கலர் மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுட்டு அரைக்கும் போது 2-3 பூண்டு பல், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வினிகர் அல்லது எலுமிச்சம்பழச்சாறு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பன்னீரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துண்டுகளை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த துண்டுகளில் முதல்ல இந்த பன்னீர் துண்டுகளில் இந்த சட்னியை முதல்ல நம்ம தடவி வச்சிடணும். இந்த மாதிரி லேசாக, ரொம்ப தடவணும் போது கொஞ்சமாக வெளியில் வரும், அது வெளியில் வந்தால் பரவாயில்ல. இது ஒரு பக்கம் வச்சிருவோம். அதில் இன்னொன்று பச்சை சட்னி, அவ்வளோதான். இதை இது மேலே அப்படியே வச்சுருவோம். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பீஸ் மூடிடும், அவ்வளோதான். இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை கரைக்கணும். முதல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடலாம். இதை நீங்கள் தடவுங்க பார்க்கலாம். ஒரு லேயர் நீங்கள் தடவுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து அழகாக தடவி கொடுங்க பாட்டிக்கு பார்க்கலாம். நீங்கள் ரெட் சட்னி தடவுங்க. ஓகே, நீங்கள் தடவுங்க பார்க்கலாம். வீட்டில் அம்மாக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணு. சூப்பர். அதுதான் தடவிட்டிங்களா? ஓகே. இப்போ இதை அப்படியே அது மேலே வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சட்னி வேணும். வீட்டில் தோசை சொல்லுவேன். தோசை பண்ணுவீங்களா? அடையங்க அப்பா, அம்மா விடுவாங்களா அடுப்புக்கிட்ட? சூப்பர். ஸோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பர். அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அம்மா தோசை கொண்டு வாங்க சொன்னா அடுப்பு ஆன் பண்ணி சுட்டோன்னு எடுத்துட்டு வருவியா? அட பரவாயில்ல, உங்க அம்மா அழகா ட்ரெயின் பண்ணியிருக்காங்களே. நீங்க எப்படி பண்ணுவீங்களா? நான் அம்மா அடுப்பு ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க, நானே தோசை சுட்டுடுவேன். சப்பாத்தியும் சுடுவீங்களா? அம்மா தேய்ச்சி கொடுத்தாங்கன்னா சப்பாத்தி நீங்க பண்ணிடுவீங்க. ஓ, அப்ப எக் ஆம்லெட் அதெல்லாமே நீங்களே போட்டுருவீங்க. ஓ, வெரி குட். பரவாயில்ல. அம்மாவுக்கு அப்போ ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிடுவீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கல்ல அம்மா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது. வெரி குட். ஹோம்ஒர்க் அதே மாதிரி நீங்களே எழுதிடுவீங்களா? அம்மா சொல்லி கொடுப்பாங்க. நீங்களே எழுதிடுவீங்க? கொஞ்சம் கஷ்டமா இருந்தா அம்மா கிட்ட போயிருப்பீங்க. அது வெரி குட். மேம் ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க, அதை நான் பார்த்துருவேன். அப்படியா? பார்த்து புக் எடுத்து அதை பார்த்து பண்ணிடுறேன். ஓ, வெரி குட். அதே மாதிரி ஸ்கூலில் மார்க் எல்லாம் நல்லா வாங்குவீங்க இல்லையா? வெரி குட். எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லிடுவீங்க, இந்த மார்க் கம்மியாக வாங்கினாலும் நிறைய வாங்கினாலும். அதுதான் பெஸ்ட் திங். எல்லாத்தையும் அம்மா அப்பாவோட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடணும்.
அதான் நல்லது. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் தடவி வச்சுட்டு நம்ம அடுத்து பஜ்ஜி பண்ணிடலாம். இதை பார்க்க சாண்ட்விச் மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலாக வி கால் இட் பன்னீர் சாண்ட்விச் பஜ்ஜி தான். பன்னீர் லேயர் பஜ்ஜின்னு சொல்லி மாற்றி கொஞ்சம் அப்படி சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் இதே மாதிரியே பண்ணுறது. ஸோ பேர் மட்டும் மாற்றிருக்கோம். பார்க்கறதுக்கு சாண்ட்விச் மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இந்த பன்னீரில் சட்னிலாம் தடவி ரெடியாக வச்சாச்சு. இனி அடுத்து மாவு கரைக்கணும். ஒரு பக்கம் எண்ணெய் காய போட்டிருக்கேன். மாவு எடுத்து கரைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அதோட அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆப்பசோட ஒரு சிட்டிக்கை உப்பு, தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுங்கன்னா நம்ம சாட் மசாலா உப்பு போட்டிருக்கோம். அடுத்தது உள்ள தடவின சட்னிலையும் உப்பு இருக்கும். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 உப்பு 3/4 உப்பு இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. இது தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். பஜ்ஜி தான் போட்டு கொடுப்பாங்களா அம்மா வீட்டில்? வீட்டில் போட மாட்டாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்களா? சரி. இப்போ பன்னீரில் வச்சு வேற என்ன பண்ணுவாங்க? பன்னீர்ல சப்பாத்திக்கு பன்னீர் பண்ணி தருவாங்க. சரி, எல்லாத்தையும் சொன்னீங்களா? என்ன ஏதோ நிறைய கேள்வி கேட்குறேன்னு சொன்னீங்களா? அதனால கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு பார்க்குற 2 பேரும் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஏதாவது நீங்க என்ன கேட்கலாம். ஓகே. பஜ்ஜிக்கு மாவு கரைச்சாச்சு. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிருச்சு. பஜ்ஜி அதுல ஊத்துனா வருமா? எதுல குட்டி? இந்த மாவு அதுல ஊத்துனா சூப்பரா வரும். இதுல நம்ம நினைச்சு மாவுல போட போறோம். போட்டா பஜ்ஜி ஆயிடும். யூஸ்வலா நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, எந்த பஜ்ஜி பிடிக்கும்? வாழைக்காய், ஆனியன், வெங்காயம். எனக்கு வாழைக்காய் தான் பிடிக்கும். எனக்கும் வாழைக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த வாழைக்காய் பஜ்ஜி தொட்டுக்கிறதுக்கு ஜம்முன்னு ஒரு சட்னி, தேங்காய் சட்னி பிடிக்கும். தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன். உனக்கும் தேங்காய் சட்னி தான். அதான் எக்ஸலண்ட் இல்ல? ஸோ பஜ்ஜி பண்ற அன்னைக்கு அம்மா தேங்காய் சட்னியும் பண்ணிடுவாங்க. இது என்னது? எது? அது ஆப்பசோடா. இது வந்து பஜ்ஜி கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரத்துக்கு அதில் போட போகிறோம். காரமாக பிடிக்குமா காரம் கம்மியாக பிடிக்குமா? காரம் கம்மியாக தான் பிடிக்கும். காரம் கம்மியாக தான். உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜா வெஜிடேரியனா? ரெண்டுமே. நீங்கள்? நீங்களும் ரெண்டுமே. ஓகே. ஸோ இது எப்படி மாவு இதில் நினச்சிட்டு இதுல முக்கிட்டு அதில் போடணும். ஆமாம், போட்டோம்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு கோட்டிங் கிடைச்சிடும்ல இல்லை? சாப்பிடும்போது எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா இருக்கும். ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஏன் ட்ரெஸ்ஸா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் அம்மாட்ட போய் சொல்வீங்களா புடவையெல்லாம் அம்மா கட்டியிருக்க புடவையெல்லாம் அழகாக இருக்குன்னு? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு ரெட் பிடிக்கும். அதான் போட்டுருக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஆரஞ்சு. அவனுக்கு ரெட்டு பிடிக்கும், ஆரஞ்சு பிடிக்கும். உங்க 2 பேருக்கும் பிடிக்கும் தான் நான் இந்த காம்பினேஷன்ல கழிச்சு வந்துருக்கேன். பஜ்ஜி வெறும்னே சாப்பிடுவீங்களா சாஸோட கேக்குமா? வெறும்னே சாப்பிடுவேன். ரெண்டுமே சாப்பிடுவேன். நீங்க தேங்காய் சட்னி இல்ல? ரெண்டுமே சாப்பிடுவீங்க. வெறும்னே சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். வெறும்னே சாப்பிட்டது இல்ல, அது அப்படியே அந்த டேஸ்ட் தெரியணும் நமக்கு. ஈவினிங் வந்தவங்க என்ன ஸ்நாக் கேட்பீங்க? அம்மாட்ட என்ன ஸ்நாக் போட்டு வச்சிருவாங்க? என்ன ஸ்நாக் பெரும்பாலும் போடுவாங்க? ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ். ஆப்பிள் சாப்பிடுவேன். சூப்பரா. 2 பேரும் நல்லா ஹெல்தியா சொல்றீங்க. அம்மா ரொம்ப ஹெல்தியா பார்த்து பண்ணுவாங்களா? ஆமா. அதான் வெரி குட். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து வெறும்னே ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்களா இல்ல
அது வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வெறுமனே சாப்பிடுவேன். மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போதும் இட்லி தோசை அந்த மாதிரி தான் சில வாட்டி சாப்பிடாம சாப்பிடாம போகக்கூடாது. ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ஓ அதுவும் நல்லது. வாழைப்பழம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்லா பார்த்து ஆனால் எனக்கு ஏன் குட்டி நீங்கள் நான் காலையில் சாப்பிடாம போகக்கூடாதுய்யா. காலையில் எவ்வளோ வேலை என்ன இதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஒரு பிரெட்டு ஒரு முட்டை அதுவாக சாப்பிடணும். சாப்பிடாம வெறுமையத்தோடு போகக்கூடாது. அப்புறம் மத்தியானம் சாப்பிடும்போது அந்த லாங் கேப் இருக்கும்ல, நைட்டு சாப்பிட்ருப்பீங்க, காலையில் சாப்பிட மாட்டீங்க, அதோட மத்தியானம் சாப்பிடும்போது ஆசிட் ஃபார்ம் ஆகும் வயிற்றுல. அப்புறம் சாப்பிட முடியாது. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டு போயிடும். இதுமா குடல் சிறுத்துரும், அப்புறம் சாப்பிடுவோம். ஆமாம் சாப்பிட முடியாது. அது பார்க்க பப்ஸ் மாதிரி இருக்கு. அதே தான் பப்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ ரெடி டு ஈட். அடுத்த நாளையும் போட்டுட்டோம்னா எக்ஸலண்ட். ஓகே. டெய்லி முட்டை சாப்பிட்ற பழக்கம் உண்டா? டெய்லி சாப்பிட மாட்டேன், எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடுவேன். எப்போ டெய்லி? நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போறேங்கட்டி டெய்லி ஒன்று சாப்பிடுவேன். டெய்லி ஒன்று சாப்பிடுவீங்க, அதான் நல்லது. ஒரு முட்டை ஒன்று டெய்லி. என்ன பிடிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் முட்டை மட்டுமாவது அதிகமாக சாப்பிட்டா கெடுதல். நிறைய ரொம்ப வேண்டாம். ஆனால் தினம் ஒரு முட்டை இது நார்மல். நான் முட்டையும் பெப்பர் நிறைய போட்டு சாப்பிடுவேன். ஓ வேக வச்சதா ஆம்லெட்டா? வேக வச்சது. வேக வச்சது. ஆம்லெட்டுக்கு வந்து மிளகாய் பொடி போட்டு சாப்பிடுவேன். அம்மா போட்டு வெங்காயம் போட மாட்டேன், வெறும் மிளகாய் பொடியும் உப்பு மட்டும் போட்டு சாப்பிடுவீங்க. சரி, யார் ஒருத்தர் பாட்டு பாடுறீங்க, ஒருத்தர் கதை சொல்றீங்க, நான் வெயிட்டிங் அதை கேட்கறதுக்கு. பாட்டா கதையா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டு. ஓகே, நல்லா பாடுங்களேன். உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா, யாரோ அவளோ என்னை நீந்தும் காற்றின் நிழலோ, யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ, உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா. எக்ஸலண்ட். இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? டிவி பார்த்து பார்த்து நானே கத்துப்பேன். நீங்களே கத்துக்கிறது. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற பாட்டோ ஸ்லோகமோ அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? சரஸ்வதி நம சொல்லுங்களேன். சரஸ்வதி நம சுப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் பிரதிஷாமி ரித்தித்ரமதுமே சதா. சூப்பர், வெரி குட் வெரி குட். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்க கதை சொல்றீங்களே. ஒரு அரண்மனையில ஒரு ராஜாவும் இளவரசியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இளவரசிக்கு பிறந்த நாளுக்கு அந்த ராஜா வந்து கோல்டன் பந்து தந்தாங்களாம். அந்த இளவரசி வந்து அந்த பந்தை வச்சு குளத்துக்கிட்ட விளையாண்டு இருக்கும்போது அந்த பந்து வந்து குளத்துக்குள்ள விழுந்துருச்சான். அப்போ ஒரு தவக்கா வந்து, நான் அதை எடுத்து தரேன் அப்படிங்கிறது தவக்கலை, ஃப்ராக். ஓகே, நான் அதை எடுத்து தரேன், ஆனா நீ வந்து என்னை அரண்மனைக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கும் அவளும் ப்ராமிஸ் பண்ணான். அதுக்கு தவக்கா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் வந்து அதை கூட்டிட்டு போகும்போது அது வெளியே அரண்மனைக்கு நின்னுச்சு. வேலைக்காரம்மா போய் சொல்லும் போது இந்த இளவரசி வந்து வேண்டான்னா, ஆனா அந்த ராஜா வந்து உள்ள வர சொல்லுங்க அப்படின்னா, அந்த தவக்கா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போய் இளவரசி பெட் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு முத்தம் கொடு அப்படின்னு சொல்லிச்சான். முத்தம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மறுபடியும் சொல்லிச்சு, கொடுத்தாலாம். உடனே இளவரசியா மாறிட்டாலாம். ஓ சூப்பரா இருக்கு கதை. இது யார் சொல்லி கொடுத்தா? டிவியில பார்த்தேன். டிவியில பார்த்தேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். எல்லாரும் இங்கே பார்த்துட்டு ஒன்னா டிவியில பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நீ பாடினதையும் பார்த்துட்டு இருக்காங்க, நீ கதை சொன்னதையும் பார்த்துருக்காங்க. எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இது மேலே நம்ம சாட் மசாலா போட்டோம். அந்த சாட் மசாலா போட்டால் ஒன்றும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அடுத்தது நல்லா அதில் டைஜஷனாக இருக்கும், ஜீரணம் ஆகிடும். ஓகே. எண்ணெய் பலகாரம்ல அதனால இப்போ பஜ்ஜி ரெடி.
நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிடலாமா? ஓகே. பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு, குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்கேன். முதல்ல அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா ஹோலாக கடிச்சு பாருங்க, அப்போ தான் அந்த உள்ள அந்த சட்னியும் வாயில் படும். மொத்தமாக அதை கடிச்சு, இது மேலே மட்டும் தான் கடிச்சு சொல்றீங்க, ஃபுல்லாக கடிச்சு சாப்பிடுங்க. அந்த 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 இது போர்ஷன் நல்லா இருக்கா? அப்பா சவுண்டு பெருசாக வந்துருச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக நல்லா இருக்கான். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி நேர்களான உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். அதுவும் குழந்தைங்களோட குதூகலமாக கொண்டாடுற நிகழ்ச்சி. இதில் உங்கள் குழந்தைங்களும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். அதை நீங்களும் நாங்களும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.